உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் நடிக்கும் அடுத்த படமான தளபதி 63 படத்தின் பூஜை சமீபத்தில் தான் சென்னையில மிக சிறப்பா நடந்தது. இந்த பூஜையில பாத்தீங்கன்னா விஜய், அட்லி, அர்ச்சனா, கல்பாத்தி உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டிருக்காங்க. பூஜை குறித்த புகைப்படங்களும் நேற்று காலை முதல் சமூக இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு தான் வருது. தளபதி 63 கிக் ஸ்டார்ட்ஸ், தளபதி 63 பூஜை என இது குறித்த இரு டேக் தேசிய அளவில் முதல் மற்றும் 3ஆம் இடம் பெற்றிருக்கு. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. படத்தை தயாரிக்கும் அர்ச்சனா கல்பாத்தி தீவிர விஜய் ரசிகை என்பது முன்பே தெரிந்த விஷயம் தான். அவர் எந்த அளவுக்கு தீவிர ரசிகை என்றால் புலி படத்தின் ரிலீஸின் போது அவரே தியேட்டர் வாசலுக்கு வந்து பட்டாசை வெடித்து கொண்டாடும் அளவுக்கு தீவிர ரசிகை என கூறி ஒரு புகைப்படமும் உலா வந்துட்டு தான் இருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனத்தின் ட்விட்டர் பக்கத்துல தளபதி 63 படத்தின் பூஜை குறித்த வீடியோ வெளியாகி இருக்கு. 46 வினாடிகள் மட்டுமே உள்ள இந்த வீடியோ இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ முதல் வீடியோ என்பது குறிப்பிட்டிருக்காங்க. வழக்கம் போல இந்த வீடியோவும் யூடியூப்ல பெரும் வரவேற்பு பெற்று ஒரு சில நிமிடங்களிலே 1000 கணக்கான வியூஸ் மற்றும் லைக்ஸ் பெற்று வருது. தளபதி விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படத்தின் கருப்பையா, ராதாரவி மற்றும் வரலட்சுமி சரத்குமார் என 3 வில்லன்கள் இருந்த நிலையில் இன்று தொடங்கியுள்ள தளபதி 63 படத்திலும் 3 வில்லன்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு. தளபதி 63 படத்துல ஆனந்த் பாபு, டேனியல் பாலாஜி மற்றும் சாய்தீனா ஆகிய மூவரும் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்க இருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்க இருப்பது இன்று வெளியாகியுள்ள குரூப் புகைப்படத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த மூவரை தவிர முக்கிய வில்லன் கேரக்டர் ஒன்று இந்த படத்தில் இருப்பதாக கூறப்பட்டு வருது. படத்தின் வில்லனாக முன்னணி கதாநாயகர் ஒருவர் நடிப்பார் என செய்திகள் வெளியாகிய நிலையில் அது வெறும் வதந்தி என்பது தெரிய வந்திருக்கு. மேலும் மலையாள உலகின் முன்னணியில் இருக்கும் ஒரு நடிகர் வில்லனாக நடிக்க இருப்பதால் தகவல் வெளியாகிட்டும் வருது. இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த படத்துல 3 ஹீரோயின்கள் நடிப்பதாகவும் அதில் ஒருவர் தான் நயன்தாரா என்றும் இவர் தவிர கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஒரு பிரபல நடிகை இந்த படத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டு வருது. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி தினத்துல வெளியாகி இருக்கு. தளபதி 63 படத்துல நடிப்பவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.